Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERTல chapter 5 arithmetic progressionல exercise 5.1ல second sum பார்ப்போம் இந்த வீடியோல. Write the first four terms of the AP when the first term A and the common difference D is given. A உம் D நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ general form எப்படி எழுதிடுவோம் நம்ம first subdivision பார்க்கலாம். General form என்ன தெரியும் நமக்கு? A plus D, A plus 2D, A plus 3D. First 4 terms கேட்டிருக்கிறதால நம்ம இதை மட்டும் எழுதிக்கிட்டா போதும். இப்போ first subdivisionல A என்ன கொடுத்துருக்காங்க? 10 plus D எவ்வளவு? 10. அடுத்தது 10 plus 2 into D. அடுத்தது 10 plus 3 into D. ஓகேவா? அப்போ 10, இங்கே 20, 2 into 10, 20, 20 plus 10, 30. அடுத்தது 10, 3 into 10. 3 into 10, 30, 30 plus 10, 40. ஸோ 4 terms எழுதியாச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். A வந்து -2, D is equal to 0. அதே மாதிரி A plus D, A plus 2D and A plus 3D. A என்னத்தை பற்றியும் -2, -2 plus 0. அடுத்தது -2 plus 2 into 0. அடுத்தது -2 plus 3 into 0. இப்போ -2 plus 0 என்ன வரும்? -2 தான் வரும். எதோட 0 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் ஆக போகுது. அடுத்த டேர்மும் -2 தான் வரும் நமக்கு. இதுவும் -2. ஸோ ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸு -2 தான் வருது. எல்லாமே -2ல் தான் வருது. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A is equal to 4 and D is equal to -3. ஸோ அப்போ A is equal to 4 plus D. அப்போ 4 plus -3. அடுத்தது 4 plus 2 into -3. அடுத்தது 4 plus 3 into -3. ஸோ அப்போ 4 3s are 12 plus into minus வரும். அப்போ -12. அடுத்தது 2 3s are -6 வரும். ஸோ 4 -6. அடுத்தது பாருங்கள் 4 into 3 3s are 9. அப்போ -9. அப்போ என்னென்ன டேர்ம்ஸ் வரும்? 4 -12, 4 -6 -2, 4 -9 -5. இதுதான் ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸு. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? A is equal to -1 and D is equal to 1/2. ஸோ அப்போ -1, -1 plus 1/2. அடுத்தது -1 plus 2 into 1/2. அடுத்தது -1 plus 3 into 1/2. இல்லையா? அப்போ -1 இங்கே பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுங்க. -2ன்னு வரும். -2 plus 1/2. அடுத்தது இங்கே 2 கேன்சல் ஆகிடுமா? இப்போ -1 plus 1 என்ன ஆகும்? 0ன்னு வந்துடும். அடுத்தது -1 plus 3/2. இல்லையா? plus 3/2. இப்போ இது பாருங்கள். அந்த டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடுறேன். -1 -2 plus 1 -1/2ன்னு வரும். 0. அடுத்த டேர்ம் வந்து எல்சிஎம் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் 2 into 1 -2ன்னு வரும். -2 plus 3/2. ஸோ அப்போ -1, -1/2, 0. இங்கே -2 plus 3 1/1ன்னு வரும். அப்போ 1/2. ஸோ ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் இது போட்டாச்சு. அடுத்தது 5th சம் பாருங்கள்.
a is equal to minus 1.25 and d is equal to minus 0.25. ஸோ அப்போ a ஃபஸ்ட் டேர்ம் எழுதிடலாம் minus 1.25, அடுத்தது minus 1.25 plus minus 0.25, அடுத்த டேர்ம் வந்து minus 1.25 plus 2 into minus 0.25, அடுத்த டேர்ம் minus 1.25 plus 3 into minus 0.25. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் டேர்ம் எழுதி அதே அப்படியே தான் வரும் minus 1.25. அடுத்த டேர்ம் பாருங்கள் minus 1.25 minus 0.25 ரெண்டுமே மைனஸ் சைனில் தான் இருக்குது. ஸோ ஆட் பண்ணி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1.25 0.25 1.50ன்னு வரும். ஸோ ரெண்டுமே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் சிம்பிள் போடுவோம். minus 1.50. அடுத்தது பாருங்கள் 1.25 minus 1.25 minus 1.25 2 into 0.25, அப்போ என்னாகும்? மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 0.50ன்னு வரும். அப்போது இது ரெண்டுமே சேம் சிம்பிளில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஆட் பண்ணி போட்டோம்னா 75 minus 1.75 minus 1.75. அடுத்தது பாருங்கள் minus 1.25 3 into 0.25 பண்ணுறோம். அப்போ மைனஸ் தான், அதுவும் 0.75ன்னு வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன? 0 minus 2, இங்கே ஒன்று கேரி ஓவர் ஆகும். ஸோ அப்போ -2 -2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது போடலனாலும் ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ் இது தான் வரும். 4th சம்மோடது, 3rd சம்மோடது அண்ட் செகண்ட் சம்மோட டேர்ம்ஸு, ஃபஸ்ட்டு சம்மோட டேர்ம்ஸ். ஸோ ஃபஸ்ட் டேர்மும் காமன் டிஃப்ரென்ஸும் கொடுத்துட்டு நம்மளை எத்தனை டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சி போட்டிருக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.